முன்னாள் ராணுவ கர்னல் தியாகராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தியாகராஜன் சார். தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரும் போர் சூழல் ஏற்பட்டிருக்குது. இது மக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இப்போ இந்த தொடர்பு கொடுத்து சோஃபியா குரேஷி மேம் நிறைய பத்திரிகையாளர்கள்கிட்ட நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியா தரப்புல இருந்து பதில் தாக்குதல் நம்ம நடத்தியிருக்கோம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? நம்மளுடைய இந்திய ராணுவம் மிக தெளிவாக மக்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய ப்ரொபகண்டா ஸ்பெகுலேஷன்ஸ் நம்மால் பார்க்க முடிந்தது. சோசியல் மீடியால பாகிஸ்தானால் பரப்பப்பட்ட நிறைய ப்ரொபகண்டாவை நம்மால் பார்க்க முடிந்தது. ஸோ பாகிஸ்தான் மிலிட்ரி என்னென்ன ஆக்ஷன் நம்ம மேல பண்ணாங்க, நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னு இரண்டு பாகமாக பிரிச்சிருந்தாங்க. அவங்க யூசிஏவி அப்படிங்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மிசைல்ஸ் அட்டாக் நம்ம மேலே பண்ணியிருக்காங்க. அது மிக வேகமாக செல்லக்கூடிய மிசைல் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 26க்கு மேலே ஏர் ஸ்ட்ரைக் ஸ்ரீநகர் அதில் அவங்க பண்ணியிருக்காங்க. டார்கெட் சிவிலியன் ஏரியா, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அப்புறம் குருத்வாரா, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடம், அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க டோட்டல் மிஸ்இன்ஃபர்மேஷனை பற்றி இந்தியன் ஆர்மியை நாங்கள் இங்கே தாக்கிட்டோம், அங்கே தாக்கிட்டோம், இந்த ஏர்பேஸை பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் அவங்க செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியா அந்த ரெஸ்பான்ஸில் அவங்க மேலே நம்ம எப்பொழுது நடத்தினாலும் ப்ரெசிஷனான நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரைக் அவங்களால அதை தடுக்கக்கூட முடியாத நிலை இருக்கும். அவங்களுடைய மிலிட்ரி டார்கெட், ராணுவம் எங்கெங்க தளங்கள் இருக்கோ அவங்க நம்ம பண்ணியிருக்கோம். எந்தெந்த லொக்கேஷன் அப்படின்னா அவங்க ஒரு 3 லொக்கேஷனுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. சியால்கோட், சக்காலாலா, அப்புறம் ரஃபீக் அப்படிங்கிற இடம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய ரெடார் ஸ்டேஷனை நம்ம அடிச்சு வீழ்த்தியிருக்கிறோம். அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஹப்பை அடிச்சு வீழ்த்தியிருக்கிறோம். இதெல்லாம் மிகப்பெரிய டேமேஜஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களை செயலிழக்க செய்யக்கூடிய எல்லா வழியும் நம்ம செஞ்சிருக்கோம். பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தாமல், கோழைத்தனமாக எப்படி பாகிஸ்தான் இந்தியா பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றதோ அதை போல் இல்லாமல் ஒரு 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 மிகச்சிறந்த இராணுவமாக எப்படி போரில் அந்த விதியை கடைபிடிக்க வேண்டுமோ அதை நம்ம செபனை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்புறம் டிஸ்இன்ஃபர்மேஷன் கவுண்டர், அதாவது பொய்யை பரப்புகின்ற பாகிஸ்தான் மற்றும் சீனா, அதை எடுத்து செல்கின்ற இங்கே பல மக்கள்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக டிஸ்இன்ஃபர்மேஷன் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய S-400 மற்றும் ஏர்ஃபீல்டு அதெல்லாம் அவங்க தகர்த்ததாக இன்னைக்கு காலையில் பாகிஸ்தான் சொன்னாங்க. அதையே அந்த வார்த்தைகளை சீனாவினுடைய அபிஷியல் பிரஸ் அது வெளியிட்டு இருந்தது. சீனாவினுடைய போர் உபகரணங்களால் நம்முடைய S-400 மற்றும் நம்முடைய தளவாடங்களும் அழிக்கப்பட்டது அப்படின்னு பொய்யை பரப்பியிருந்தாங்க. அது பொய்யான செய்தி அப்படின்னு மிக மிக கிளியரா அதை சொல்லிட்டாங்க. அது மாதிரி ஃபால்ஸ் ப்ரொபகண்டா நிறைய அவங்க பண்றாங்க. அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்கான் மிசைல் நம்ம மேல தாக்கினதாகவும் அவர்கள் பொய் ப்ரொபகண்டா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி எதுவும் நடக்கவில்லை. முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா இதுலேருந்து உலகத்திற்கு என்ன இந்தியா சொல்கின்றது அப்படிங்கறத பார்க்கணும். உலகத்திற்கு இந்தியா நம்ம மெஷர்டு அட்டாக் திருப்பி அடிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை, வலுவை இன்னும் நம்ம உபயோகப்படுத்தல. அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதற்கு சரியான ஈக்குவலான ஒரு பதிலடியை நம்ம கொடுக்கிறோம். அந்த பதிலடி என்பது அவர்களால் தடுக்க முடியல. அவர்கள் கொடுக்கக்கூடிய அடியை நம்ம தடுத்து விடுகின்றோம். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் அந்த ஈக்குவல்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கும் குறைவானதான் நம்ம செஞ்சுட்டு வரோம். மிகவும் நிதானமாக விவேகத்தோடு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்கும். சிவா, நீங்க இணைப்பில் இருக்கிறீங்க, உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். நிச்சயமாக கர்னல் தியாகராஜன் பல்வேறு கருத்துக்களை, இந்த போர் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவரிடம் மேலும் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு. அவருடைய ராணுவ பலம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அவர்களுடைய உட்கட்டமைப்புகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. இப்படி பல்வேறு எதிர்வினைகளை பாகிஸ்தான் சந்தித்து வரக்கூடிய இந்த நிலையில தொடர்ந்து இந்த போரை எடுத்து செல்வதற்கான காரணம் என்னவா இருக்கு சார்? அங்க
காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு நாடுன்னு முதல்ல நம்ம சொல்ல முடியாது. பாகிஸ்தான் ராணுவம் ஒரு ராணுவமாகவும் நம்ம சொல்ல முடியாது. இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ராணுவமும் தீவிரவாதிகளும் இரண்டு வேறு கிடையாது. இரண்டு பேரும் ஒன்றுதான். அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டா பாகிஸ்தான் ராணுவத்தினர், யூனிஃபார்ம் போடாம தீவிரவாதிகளுடைய அந்த உடையை அணிந்தால் அவர்கள் தீவிரவாதிகள். இது வந்து பலமுறை வந்து நமக்கு ஊர்ஜிதமாக இருக்கின்றது. நம்ம வந்து கார்கில் வார்லி இந்த விஷயத்தை பார்த்தோம். அந்த தீவிரவாதிகள் உடையில் வந்து அவங்களுடைய ராணுவத்தினர் வந்து கார்கில்ல போரிட்டார்கள். அவருடைய ராணுவ வீரர்களுடைய இறந்த உடலை நம்ம வந்து கொடுக்குறப்ப பூத உடலை கொடுக்கும் பொழுது இது எங்களுடைய ராணுவத்தினர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் அவர்களுக்கு வந்து ஒரு வீரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும் அவர்களுடைய அடக்க முறைப்படியும் நம்ம வந்து அடக்கம் பண்ணினோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். ஸோ அவர்கள் வந்து ராணுவம் வேறு தீவிரவாதம் வேறு அப்படின்னு பிரிக்க முடியாது. இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து உங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னு, நம்ம முதல்ல வந்து இப்ப தாக்குதல் செஞ்சோம். பெஹல்காம் அட்டாக் அப்புறம் ஒரு 9 டார்கெட்டை வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அதுல 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இருந்திருந்தாங்க. அதுல முக்கியமான தீவிரவாதத்தினுடைய ஒரு டாப் லெவல்ல லீடர்ஸ், அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் இறந்தவர்களுக்கு இறுதி மரியாதை நடக்கும்போது அவங்க நாட்டினுடைய தேசிய கொடியை போற்றி அங்க இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் அவங்க ராணுவ அதிகாரிகள், மூத்த ராணுவ அதிகாரிகள், மூத்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த தேசத்துல கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பெரிய அந்த மரியாதையை வந்து கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்கன்னு தீவிரவாதி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து தீவிரவாதிகள் நாம் சொல்லக்கூடியவர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் பாகிஸ்தானுடைய ஆர்மி, ஒரு பார்ட் ஆஃப் வந்து பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ. அதனால வந்து தீவிரவாதத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் எந்த வந்து ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல விருப்பப்படுறேன். எப்பொழுதும் வந்து ஒரு நாட்டிற்கு வந்து ராணுவம் தேவைப்படும், ராணுவம் வச்சிருப்பாங்க. அங்க ராணுவம் வந்து ஒரு நாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால வந்து அது ராணுவம் இருக்கின்ற ஒரு கூடாரமாக நம்ம வந்து பாகிஸ்தானை பார்க்கலாம். அதனால அவர்களுக்கு வந்து எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. மக்கள் வந்து நலன், தன்னுடைய நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும், அமைதி, அது மாதிரி எதுவும் கிடையாது. அவர்கள் வந்து எந்த நிலைக்கு வேணாலும் அவர்கள் போவார். அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட கடைசியில சூசைட் அட்டாக் கூட அவங்க வந்து போவாங்க உயிரோடு. அது வந்து ஒரு மூளை இல்லாத, எப்படி வந்து ஒரு மந்தையாடு எப்படி போகுமோ முன்னாடி போனா அது பின்னாடி எப்படி எல்லா மந்தையாடும் போகுமோ அதே போன்று அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனித தோற்றத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிச்சயமாக நீங்க சொன்னீங்க, அவங்க வந்து சீருடை அணிந்தால் ராணுவ வீரர்கள், அணியாவிட்டால் பயங்கரவாதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. உலக நாடுகளுக்கும் இது தெரியும் தானே சார்? உலக நாடுகள் இது தெரிந்தும் பாகிஸ்தானுக்கு நேரடியாக தங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனங்களையும் தெரிவிக்காமல் இரண்டு நாடுகளும் ஒரு அமைதியான முறையில பேச்சுவார்த்தையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்றதுக்கும் பாகிஸ்தானை நேரடியாக கண்டிப்பதற்கும் உலக நாடுகள் தயங்குவது ஏன் சார்? பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை நீங்க சொல்றது வந்து தவறான கருத்து. பாகிஸ்தானை வந்து அவங்க யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து அவர்கள் வந்து எங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க, போர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப அவர்கள் வந்து பல கேள்விகளை எழுப்பினார்கள். லஷ்கர் தொய்பா யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இஸ்புல் முஜாஹிதீன் யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து பல தீவிரவாதிகளுடைய பெயரை வந்து கேட்டாங்க. இதெல்லாம் வளர்ப்பது யார், யார் வைத்துக் கொண்டிருப்பது அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவர்களால் எந்த விதமான பதிலும் அளிக்க முடியாத அளவிற்கு அந்த கேள்விகள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஸோ அங்கே அவங்களுக்கு வந்து எந்த விதமான உதவியும் இல்லாமல் அவர்கள் வந்து திருப்பி அமைச்சிட்டாங்க செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்து. அவர்கள் மிகவும் எதிர்பார்த்த அவளோடு இருந்த சைனாவும் அவர்களை வந்து கைவிட்டு விட்டார்கள். அந்த சமயத்துல ஒரு அமைதியாக இருப்பது, அதாவது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லைன்னாலும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் வந்து இந்தியா இதை வந்து நிச்சயமாக எதிர்கொள்ளும், இந்தியா அவங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, நம்மளுடைய உதவிங்கிறது இந்தியாவுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அமைதி என்பது ஒரு இந்தியாவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு மீது வந்து போர் எடுக்கும் பொழுது பல நாடுகள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிற நாடுகள்ங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் பாகிஸ்தானை கண்டனம் தெரிவித்து கண்டித்தாலும் கூட IMF தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடியை ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு $1 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கான கடன் தொகையை வழங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது மேலும் அவர்கள் ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்னாதான் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில இது சர்வதேச நாடுகள் இது போன்ற IMFலாம் இதனை நேரடியாக கண்டிக்கலாம்ல சார்? நிச்சயமாக அதற்கான வெளியுறவுத்துறை தன்னுடைய நடவடிக்கை எடுத்திருக்கோம், ஆல்ரெடி எடுத்திருக்கோம். மற்ற நாடுகள் மூலமாக அழுத்தம் கொடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணாம வந்து அவங்க நிச்சயமாக செய்யலாம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க IMF-ஆக இருக்கட்டும், UN-ஆக இருக்கட்டும், அது வந்து ஒரு நடுநிலையான ஒரு கண்ட்ரி கிடையாது, ஒரு அமைப்பு வந்து கிடையாது. UN-ஆக இருந்தாலும் நடுநிலையான ஒரு அமைப்பு கிடையாது.
எப்படி பிஓகே ஸ்டேட்டஸை வந்து இன்னும் வந்து அதற்கு வந்து இது வந்து இந்தியாவுடையது அப்படிங்கிறதே வந்து அவங்க வந்து பதிவு பண்ணல. 1948, 49, 50லேயே வந்து அந்த விஷயம் வந்து அவர் வந்து பதிவு பண்ணவில்லை. ஸோ அவர்கள் வந்து வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு நாட்டில் வந்து அமைதி காக்கணும், இல்லை வந்து ஒரு நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக வந்து யுஎன் வந்து இருந்தது கிடையாது. அதே மாதிரி ஐஎம்எஃப்ல வந்து பல இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருக்கு. பல நாடுகளினுடைய அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதனால நிச்சயமாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை மிக வந்து சாமர்த்தியமாக, ராஜதந்திரமாக எல்லா நாடுகளோடும் வந்து உறவு வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கான நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள். அதற்கான செய்தி வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எப்பொழுதும். நிச்சயமாக சார். ஒரு போர் அப்படின்னு எடுத்துட்டாலே டிஃபென்சிவ், அஃபென்சிவ் அப்படிங்கிற 2 விஷயங்கள் தான் பின்பற்றப்படுது. பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மேல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை இதனால் வரை டிஃபென்சிவ் மூலமாக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்தியா இப்போ அஃபென்சிவா நேரடியாக தாக்குதல் நடத்த முற்பட்டிருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, பாகிஸ்தான் கொடுக்கக்கூடிய அந்த அடிக்கு பதிலடியாக இந்தியா அதற்கு இணையானது மட்டுமல்லாமல் சற்று குறைவானதாக கொடுத்தாலும் நம்மளுடைய கட்டமைப்பு பெரிதா இருக்கு. நம்மளுடைய கட்டமைப்புகள்ல ராணுவ ஆயுதங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம இப்ப பயன்படுத்திட்டு வரோம் சார் பாகிஸ்தான் மேல? பாகிஸ்தான் மீது இன்னும் நம்ம ஆயுதமே ஸ்டார்ட் பண்ணல பயன்படுத்தன்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு வார்ம் அப் பண்ணுவோம், கை கால் அசைப்போம், அது மாதிரி தான் வந்து ராணுவம் இப்போ அசைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் வந்து அவர்கள் வந்து இன்னும் அவர் மேல் தாக்குதல், முழுமையான தாக்குதல்ங்கிறது வந்து இன்னும் நடக்கவே இல்லை. இன்னும் வந்து நம்மளுடைய வந்து இன்ஃபென்ட்ரி உள்ளுக்குள்ள போல, நம்மளுடைய ஆர்மர்டு போல, நம்மளுடைய முழுமையான கப்பற்படை இன்னும் தாக்கவில்லை. நம்முடைய விமானப்படை இன்னும் வந்து முழுமையாக வந்து தாக்குதலை வந்து கொண்டு வரல. நம்ம அந்த பார்டரை, அதாவது இன்டர்நேஷனல் பார்டர் ஐபி லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதை தாண்டாம நம்ம வந்து வான்வழியாக மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அதாவது எஸ்கலேஷன் லேடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எப்பொழுது அவர்கள் வந்து சிறிது சிறிதாக ஒவ்வொரு நிலையை வந்து தாண்டி வந்துட்டு இருக்காங்க. கடந்த 3 நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய இன்டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்துறாங்க பாகிஸ்தான். அவருடைய பாகிஸ்தானுடைய விமானப்படை முன்னாள் தளபதி வந்து பேசியிருக்காரு. நான் ட்விட்டர்ல கூட இப்போ நான் போட்டிருக்கேன். பாகிஸ்தான்கிட்ட என்ன இருக்கு, நம்மளுடைய வந்து படை வந்து மிக குறைவு, நம்மளுடைய எதிர்த்துலயும் வந்து இந்தியாவோடு நம்ம வந்து பங்கிட முடியாது, ஈக்குவல் பண்ணிக்க முடியாது, நம்ம வந்து பார்த்துக்க முடியாது, நம்மள்ட்ட என்ன இருக்கு, நம்ம வந்து போரிட முடியும்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது போரிடுவது வந்து பைத்தியகாரத்தனம், நம்ம வந்து தோல்வியை தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு வந்து ஒரு மீடியாவுக்கு கொடுத்துட்டு இதுல இன்டர்வியூல வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அங்க இருக்கக்கூடிய நிலை வந்து அங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தில் இருக்க உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும் இந்த விஷயம். ஸோ அவர்கள் தன்னையே தானே அழித்துக் கொள்ள முடிவு பண்ணால் அதுக்கு வந்து இந்தியா வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு. அதே போல பாகிஸ்தானை பொறுத்தவரை குறிப்பிட்ட அந்த எல்லையோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல விடுமுறைகள் விடப்பட்டிருப்பது, எரிபொருள் சேவையெல்லாம் தற்போது கடந்த ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் ரத்து செய்திருப்பது போன்ற நடவடிக்கை எல்லாம் தற்போது எடுத்திருக்காங்க. இது மேலும் போரை வீரியம் செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை தான் பார்க்க முடியுமா சார்? அவங்களோட சப்ளை செயின் எல்லாத்தையுமே கட் பண்ணுவாங்க. ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட சப்ளை செயின், கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து அவங்களோட ரடார், அவங்களுடைய வந்து விமான நிலையங்கள், இப்போ வந்து அந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க விமான நிலையத்தை வந்து தகர்த்துட்டோம். அவங்கள்ட்ட போர் விமானம் இருந்தாலும் இப்போ வந்து அந்த போர் விமானம் அந்த ரன்வேல போய் அது வந்து மேலே எழுத முடியாது, மறுபடியும் கீழே இறங்க முடியாது. ரன்வே வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறோம். அவங்க கம்யூனிகேஷன் வந்து ஏடிசியை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறோம். அந்த ஏடிசியோடு இருந்தால் தான் கம்யூனிகேஷன் வந்து அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டில் இருக்கிற பைலட்டுக்கு இருக்கும். அவர் வந்து இங்கேருந்து வந்து சொல்லுவாங்க, அவங்க என்ன நடக்கிறன்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த தகவல் தொடர் இல்லைன்னா அந்த ஏர்கிராஃப்ட் மேலே போய் சண்டையிட முடியாது. அதே மாதிரி தான் வந்து தகவல் தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னால், கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற இராணுவமும் சண்டையிட முடியாது. ஸோ அவங்களுடைய கமாண்ட் சென்டர்னு சொல்லுவோம். அந்த கமாண்ட் சென்டர் எல்லாத்தையும் வந்து கம்யூனிகேஷனில் வச்சு என்ன நடக்கிறதுன்னு பார்த்து பிளான் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் சென்டரை நம்ம வந்து தகர்த்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் சென்டர், அவங்களுடைய வந்து இராணுவ தளங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய வந்து வெப்பன் இருக்கக்கூடிய அந்த கிடங்குகள், இது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 வந்து அடிச்சுட்டு வரோம். ஸோ இதுக்கப்புறம் தான் இது முழுமையாக அவங்கள வந்து முடக்கினா அவங்களால போரிடவே முடியாது. இது வந்து ஒரு போருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து சொல்லலாம். நேரடியாக வந்து அவர்களை தாக்காமல் டைரக்டாக வந்து ஃபைட்டு 1 to 1 போகாமல் அவருடைய முதல்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க நம்ம வந்து அவங்களுக்கு மீது படையெடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் உள்ளுக்குள்ளே போகிறதுன்னா அவங்களுடைய வந்து சென்டர்ஸ், ரெடார்ஸ் இருக்காது, அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்காது அவங்கக்கிட்ட. நம்ம போயிட்டு ஈஸியாக இலக்கை தாக்கிட்டு நம்ம மட்டும் வந்துடலாம். சில மணி நேரங்களில் அந்த பாகிஸ்தானியை நம்ம வந்து நம்ம கைவசம் எடுத்துடலாம்.
இது வந்து அதே போல போருக்கான டாக்டிக்ஸ். பாகிஸ்தானுடைய வான்பரப்பு தளங்கள்ல நோட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நோட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பயணிகள் விமானம் எல்லாம் சேவைகள் எல்லாம் குறைவான அளவில் இயக்கப்பட்டு வருது. இது இந்தியாவுக்கு ஏதேனும் பாதிப்புகளை தருமா அல்லது இந்தியாவும் நோட்டம் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வான்வெளி நம்ம அந்த அந்த சைடு எந்த விதமான ஏர்கிராஃப்டும் இந்தியா வந்து உபயோகப்படுத்துறது இல்லை. அவங்களுடைய வான்வெளியை நம்ம வந்து உபயோகப்படுத்தி 4 நாட்களுக்கு மேலாகி விட்டது. அவர்கள் வந்து அவருடைய நம்ம வந்து அதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இட்ஸ் ஸ்கை இஸ் நாட் சேஃப் ஃபார் வந்து சிவிலியன் டிராவல் ஆர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நம்ம வந்து அறிவித்து விட்டோம். உலக நாடுகளுக்கெல்லாம் தெரியும். அவங்க ஆல்ரெடி அவங்க அமெரிக்காவாக இருக்கட்டும், மற்ற நாடுகள் வந்து அவங்க சிட்டிசனுக்கு வந்து அவங்க இது கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை வந்து அறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியா இதை வந்து பாகிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்கிராஃப்டை வச்சு அதை வந்து ஒரு ஷீல்டாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பல விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. எஸ்பெஷலி வெளிநாடுகளிலிருந்து இராணுவ தளவாடங்களை கொண்டு வரதுக்கு சிவிலியன் ஏர்கிராஃப்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து போரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இராணுவ வந்து விமானங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க கொண்டு வரத்துக்கு. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஆல்ரெடி அதை வந்து நமது விமானப்படை கோடிட்டாச்சு ப்ரீஃபிங்கில். அடுத்த முறை வந்து அதை நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதுக்கு மறைமுகமாக கொடுத்துட்டாங்க. சரி, இந்த போரை பொறுத்தவரை முப்படைகளையும் இணைந்துதான் இந்த போரை எதிர்கொள்ளுது அப்படிங்கறத பாதுகாப்புத்துறை தெளிவா தெரிவித்திருந்தாலும் கூட விமானப்படையினுடைய பங்களிப்பு தான் இதுல மிகவும் அதிகமாக இருக்கு. இது போன்ற போர் காலகட்டங்கள்ல தரைப்படை நேரடியாக பாகிஸ்தானுக்குள்ள இறங்குவதற்கான ஒரு கால நிர்ணயம் எதனும் இருக்கா? அது இறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்போது இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது? இல்லை, நீங்க சொல்றது வந்து தவறான கருத்து. இது இப்ப நடக்கிறதுல வந்து விமானப்படைகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏர் டிஃபென்ஸுங்கிறதே வந்து தரைப்படையினுடையது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து தரைப்படையினுடையது. முழுமையாக எவ்வளவு தாக்குதல் நடக்கின்றதோ அந்த தாக்குதலை முழுமையாக முறியடிக்கிறதுல வந்து 90% மேலே தரைப்படையினுடைய பங்கு. ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஏடி அப்படிங்கிறது ஒரு தனி வந்து ஒரு பிரிவு தரைப்படையினுடையது. அவர்கள் தான் இந்த ஏர் டிஃபென்ஸை வந்து பண்ணுறாங்க. அவர்கள்ட்ட தான் வந்து இந்த சொல்லக்கூடிய ஆகாஷ் அது மாதிரி சொல்லக்கூடிய எல்லா விதமான ஏர் டிஃபென்ஸ் கன்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அவங்க தான் வந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நம்முடைய வான்வழி தாக்குதலை. விமானத்துக்கு அதாவது போர் விமானங்கள் இருக்கக்கூடிய விமானப்படைக்கும் அவங்கள்ட்டையும் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அது அவர்கள் வந்து எப்பொழுது அட்டாக்கு போகிறாங்களோ அப்போ அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்மளுடைய தரைப்படையோட ஏர் டிஃபென்ஸும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஆகையால் நம்ம வந்து இது வந்து மிக அதிகமாக இருக்குது, இது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு வந்து மதிப்பிட முடியாது. அதை வந்து எடையும் போட முடியாது. நேவி வந்து டைரக்டாக இப்போ போருக்கு போயிருக்காங்களா அழிச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய பிளாக்கட் பண்ணுறது, அந்த இடத்தை வந்து கராச்சியை வந்து முடக்குவது, ஆல்ரெடி கராச்சியுடைய போர்ட் வந்து சிதைக்கப்பட்டது அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கு. அது உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. ஆனால் இந்திய ராணுவம் அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம எந்த ஒரு பிரிவையும் இது வந்து இன்னும் வேலை செய்யலை, இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்க தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு தகவலாக இருக்கும். சார், பாகிஸ்தான் இப்போ ஒரு போர் யுக்தியை கையாளுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது இந்தியாவை நோக்கி நள்ளிரவு நடத்தப்படக்கூடிய கடந்த 2 நாட்கள் தாக்குதல்ல அதிக அளவிலான ட்ரோன்களை பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி பயன்படுத்துவதற்கான முக்கிய காரணம் இந்தியாவினுடைய ஏடிஎஸ் சிஸ்டம், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை முழுமையா அதை வீக்கெண்ட் பண்ணணும், அதை அழிக்கணும், அவங்க அங்கிருந்து ஏவுகணையை ஏவ முடியாத அளவில் அதை வீக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த யுக்தியை பாகிஸ்தான் பின்பற்றுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது எந்த அளவு உண்மை சார்? அதாவது வந்து வாட்ஸ்அப் எக்ஸ்பர்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி கூகுள் பண்ணி பார்க்குற எக்ஸ்பர்ட் இருக்காங்க. யூகிக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருக்காங்க, டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டு. அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது. இராணுவம் வந்து தலை சிறந்தது. எதை எந்த ஆயுதத்தை வைத்து நம்ம எதிர்கொள்ள வேண்டும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது மாதிரி ஒரு ட்ரோனோட விலை வந்து 20 லட்சம் ரூபாய் அந்த பாகிஸ்தானுக்கு. இந்த உள்ளத்திலே சீப்பான ட்ரோனை தான் அவங்க அனுப்புறது 20 லட்சம் ரூபாய். அந்த ட்ரோனை வந்து சில 1000 ரூபாய் உள்ள நம்மளுடைய வந்து குண்டுகளை வைத்து அது ஏர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷத்தில் 300லேருந்து 400 புல்லட் வந்து அதுலேருந்து வெளில போகும். அது வந்து ட்ராக்கிங் வந்து இதில் இருக்கும், நம்மளுடைய ரெடாரோட அது இணைக்கப்பட்டிருக்கும். அது வந்து டிடெக்ட் முதல்ல பண்ணும், டிடெக்ட் பண்ண உடனே லாக் பண்ண உடனே அதை ட்ராக் பண்ணி அதை வந்து அழிக்கும். ஸோ ஆட்டம் மெத்தட் வந்து சிஸ்டம் அது. ஸோ அதுக்காக வந்து உன்னை S-400 நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டோம், S-400 வந்து எல்லா அமினேஷனும் வந்து காலி பண்ணிடும்,
பாகிஸ்தான் வந்து இதனால தான் இது பண்ணுது அப்படின்னு நிறைய வந்து என்ன சொல்றது, வாட்ஸ்அப் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அது. அதனால தான் நான் சொல்றேன், ராணுவம் என்ன அறிக்கை கொடுக்கின்றதோ அதுவரை பொறுத்திருங்கள். விடியட்டும், ராணுவம் வந்து அறிக்கை கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுக்குறதோ வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா ஏடிஜிபிஐ வந்து என்ன வந்து ட்வீட்ல வந்து போடுறாங்களோ அந்த அறிக்கை, அதுக்கு நீங்க பாருங்க. எம்இஏ என்ன சொல்றாங்களோ அது அந்த அறிக்கையை நீங்க பாருங்க. அதை தவிர ஈவன் நான் என்ன சொல்றேன்னா, சில பத்திரிகைகள் வந்து இந்தியாவுடைய வந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டதுன்னு போட்டுட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதை வந்து டெலீட் பண்ணிட்டு ஒரு ஒரு மன்னிப்பு கூட, பொது மன்னிப்பு கூட கேட்கல. அது மாதிரிலாம் வந்து பத்திரிகைலாம் நிறைய இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய பிரபகண்டா செய்யக்கூடிய பலரை வந்து நம்ம வந்து ஒதுக்கணும் நம்ம. ஏன்னா போர்ல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, பிரபகண்டாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு 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 ஆயுதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த அந்த ஆயுதம் வந்து மக்களை வந்து திசை திருப்புவதற்கும், அவருடைய நாட்டின் இராணுவத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை குலைப்பதற்கும், அது மாதிரி இராணுவத்தினுடைய அந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர், அவர்களை வந்து உத்வேகத்தை குறைப்பதற்கும், தலைமையின் மீது இருக்கின்ற அந்த மதிப்பையும் அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் குறைப்பதற்கும் செய்யக்கூடிய ஒரு புரோபகண்டா மிஷனரி அது. ஸோ அவர்களை இனம் கொள்ள வேண்டும். அதை வந்து நம்ம ஃபேக்ட் செக்கிங்கிறதுனால தான் இந்திய கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் வந்து இந்தியாவுடைய பைலட் இது வந்து ஷூட் பண்ணிட்டாங்க, பைலட் வந்து இறங்குறாங்கன்னு இன்னைக்கு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. இந்தியாவோட சிர்சாவோட ஏர்போர்ட்டை வந்து அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. இந்தியாவோட 8 ஏர்போர்ட்டை அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய இது. அவர்கள் வந்து ரன்வேயை ஃபோட்டோ எடுத்துட்டு இன்னைக்கு வந்து இதில் வந்து காமிச்சிட்டாங்க, எங்கள் ரன்வே வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவு ராணுவம் வந்து தன்னுடைய பொது வெளிப்பாட்டை சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எங்களுடைய ரன்வே வந்து பிசைதாரம் கிடையாது, அழிக்கவில்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கடந்த பல சந்தர்ப்பங்களில் 2019 அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் F-16 நம்ம வந்து அடிக்கல, இல்லை நம்ம வந்து பாலக்கோட் ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியதால் இவர்கள் நிர்பந்தத்தில் இந்த விஷயத்தெல்லாம் பேசுறாங்க. இது வந்து நம்ம நாட்டினுடைய சாபக்கேடு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எந்த நாடும் ஒரு ராணுவம் போய் சண்டையிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரூஃப்லாம் மக்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த நிலை வந்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய இவ்வளவு நேரம் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.